மக்களை என் கையில் இருக்கிறது பழமை வாய்ந்த வித்தியாசமான ஒரு பொருளுங்க. சின்ன வயசுல இதை வச்சு நாங்கள் நிறைய விளையாண்டுருக்கோம். உங்களை எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? இன்றைக்கி ஆடி 18 எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் தங்களோட முன்னோர்களை எல்லாம் நினச்சி சாமி கும்பிட்டுருப்பீங்க. எல்லாருமே நல்லபடியாக கும்பிடுங்க. அதே சமயத்தில் எங்கள் ஊரில் ஆடி 18 அன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்குது. அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இதோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் பார்த்தீங்கன்னா பாப்பிட்டாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே இப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படிங்கிறத ஆச்சரியமாக பார்த்தீங்க. இது வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க கிடைக்கும், எல்லா டைமுமே கிடைக்காது. பொள்ளாச்சி எடுத்த ஆனமலை சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பிட்டாங்குழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஆடி 18 அப்போ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த பாப்பிட்டாங்குழல் அப்பா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாரு. நம்மளுக்கும் இப்போ குழந்தை குட்டியெல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம குழந்தைகளுக்கு நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் காலையிலேயே நேரமே வந்துட்டோம். இப்போதைக்கு இது ஒரு சிலர் தான் பாரம்பரியமாக பண்ணுறதுனால இப்போ பாப்பிட்டாங்குழல் பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் பார்க்குற இந்த கலராக பேப்பர் போட்டது 120 ரூபா, நார்மல் பேப்பர் போட்டது பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி விற்கிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா மணி பாப்பிட்டாங்குழல்லாம் இருக்குது. அது அழகுக்கு நம்ம வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 300 ரூபா அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. மூங்கில்ல பனை ஓலையெல்லாம் சுற்றி ஒரு பைப் மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன காய் இருக்குங்க. அந்த காயை உள்ளே வச்சு அப்படியே அடிச்சிங்கன்னா ஒரு டப் அப்படின்னு சத்தம் வரும். ஒரு சீனி வெடி எந்த அளவுக்கு ஒரு சத்தம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சத்தம் இதுலேருந்து வருங்க. இதில் அந்த சத்தம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, மூங்கில்ல 2 பக்கமே ஹோல்ஸ் இருக்கும். இந்த காயை உள்ளே வச்சு அடிக்கும்போது அந்த காய் போய் ஒரு பக்கம் ஹோல்ஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் காய் உள்ளே வைக்கும்போது அந்த ஏர் லாக்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஏர் லாக்கில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆடி 18 ஊருக்குள்ள எல்லா குழந்தைகளும் இதை வச்சு தான் விளையாண்டுருப்பாங்க. இப்பெல்லாம் இதை பெருசாக பார்க்கவே முடியறதில்ல. தேடி பிடிச்சி வாங்க வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. பாரம்பரியமான நிறைய விளையாட்டு பொருட்கள் அழிஞ்சிட்டு வருது இல்லையா? அதில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை நிறைய பேர் செய்யாதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் அதிகமாக வச்சு வித்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரி காய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை சைடு தான் கிடைக்கும். இந்த காய் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த காய் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்குன்னு தெரியலங்க. என்னன்னு கேட்டதுக்கு பாப்பிட்டாங்குழல் காய் தான் அவங்களும் சொல்றாங்க. நான் போகும்போதும் தன்னோட குழந்தைகளுக்காக வாங்குறதுக்கு எக்கச்சக்கமான பேர் அங்கே கூடியிருந்தாங்க. ஓரளவுக்கு டீசென்டான க்ரௌட் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதுக்கு முன்னாடி பாப்பிட்டாங்குழல் விளையாண்டுருக்கீங்களா இல்லை இதை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.